சர்க்கம் 34 மாருதி ராமனுடைய வரலாற்றைச் சொன்னது. ஓய்வில்லாமல் சமுத்திரத்தின் அலைகள் போல் துக்கத்தால் பீடிக்கப்படும் சீதை இப்படிச் சொல்லக் கேட்டு ஹனுமன் அவளுக்கு ஆறுதல் உண்டாகும்படி பதில் சொன்னார். ஸ்ரீ ராகவன் க்ஷேமமாக இருக்கிறார். அதைத் தங்களிடத்தில் தெரிவிக்கும்படி என்னை இங்கே அனுப்பினார். தங்களுடைய விருந்தத்தை அறிந்து அவரிடத்தில் சொல்வதற்காக வந்தேன். பிரம்மஸ்திரத்தையும் வேதங்களையும் நன்றாய் அறிந்தவரும் அவைகளின் தத்துவத்தைத் தெரிந்தவர்களுள் சிரோஷ்டமானவரும் ராமன் தன் க்ஷேமத்தைத் தங்களிடத்தில் சொல்லச் சொன்னார். அவருடைய தம்பி லக்ஷ்மணன் தங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து வியாசனம் அடைந்து தங்களுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். அவர் மகா தேஜஸ்வி என்றும் ராமனுக்கு மிகவும் அருமையானவர் என்றும் அவருக்கு சகல கைங்கரியத்தையும் செய்ய பெற்றவர் என்றும் தங்களுக்கே தெரியும் என்றார். புருஷ சிரோஷ்டர்களான ராம லக்ஷ்மணர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்கள் என்று கேட்டு பிரியத்தால் அவையங்கள் மயிர்கூச்சமடைய சீதை ஆஞ்சநேயரை பார்த்து, என்ன ஆச்சரியம்! ஒருவன் பிழைத்து மாத்திரம் இருந்தால் 100 வருஷங்களுக்குப் பிறகாவது சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்க மாட்டான் என்ற லோக வார்த்தை என் விஷயத்தில் வாஸ்தவமாயிற்றே என்றார். பிறகு தன்னிடத்தில் தூதனாக வந்த ஹனுமர் இடத்தில் சீதைக்கு ஆச்சரியகரமான பிரீத்தியுண்டாயிற்று. அவ்விருவரும் வெகு நம்பிக்கையாய் பேசிக் கொண்டார்கள். சீதை இப்படி சொல்ல கேட்டு ஹனுமன் சோகத்தால் வாடியிருக்கும் இவளை இன்னும் தேற்ற வேண்டும் என்று சமீபத்தில் வர ஆரம்பித்தார். உடனே சீதைக்கு சந்தேகம் பிறந்து அவர் வர வர ராவணன் என்று எண்ணினாள். ஐயோ, புத்தி மயங்கி இவனிடத்தில் கபடமில்லாமல் என் மனதில் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டேனே. என்னைப் போல் முட்டாள்கள் உண்டோ? என்னை வஞ்சகமாய் அபகரித்த ராவணனை மாறுவேஷம் கொண்டு இங்கே வந்திருக்கிறான் என்று அந்த மரத்தின் கிளையை விட்டு வருத்தம் மேலிட்டு பூமியில் உட்கார்ந்தாள். பயத்தாலும் துக்கத்தாலும் அவள் புத்தி சுவாதீனமற்று இருப்பதை ஆஞ்சநேயர் அறிந்து அவளை நமஸ்கரித்தார். ஆனால் ஜானகி பயத்தால் மிரண்டு அவரை திரும்பி பார்க்கவே இல்லை. சற்று நேரம் கழித்து அவர் அப்படியே தலைமேல் கைகூப்பி வணக்கமாய் நிற்பதைக் கண்டு சீதை பெருமூச்சு விட்டு, நீ சகல மாயைகளையும் அறிந்த ராவணனாக இருந்தால், இந்த ரூபத்தை எடுத்து வந்திருந்தால், பலவித துக்கங்களால் வாடியிருக்கும் என்னை இன்னும் உபதிரவிப்பது க்ஷேமகரமல்ல. தண்டகரண்யத்தில் கபட சந்நியாசி வேஷம் தரித்து என்னை மோசம் செய்து துஷ்டன் அல்லவா? நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய உனக்கு இது மிகவும் சுலபம். ஆனால் ஆகாரம் இல்லாமல் இளைத்து மனம் நொந்திருக்கும் என்னை மறுபடியும் கஷ்டப்படுத்துவது உனக்கு நன்மை அன்று. ஐயோ, நான் இப்படி சந்தேகிப்பது சரியல்ல. உன்னை பார்க்கையில் எனக்கு எல்லையற்ற பிரீத்தியுண்டாகிறது. ஆகையால் நீ ராவணனாக இருக்க மாட்டாய். நீ நிஜமாகவே ராமனால் என்னிடத்தில் அனுப்பப்பட்ட தூதனாய் இருந்தால் உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். ரகுநாதனுடைய சரிதங்களை கேட்பது எனக்கு மிகவும் பிரியம். ஆகையால் உன்னை கேட்கிறேன். என் பிராணநாதனான ராமமூர்த்தியின் குணங்களை சொல். ஜலப்பிரவாகம் ஆற்றங்கரையை அறுப்பது போல் என் மனதை வர வர கவர்கின்றாய். இருக்கட்டும். இவ்வளவு காலம் கழித்து பயங்கரமான சமுத்திரத்தை தாண்டி நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து காற்றும் நுழைய முடியாத இந்த லங்காபுரியில் ராமனிடத்திலிருந்து தூதன் வருவதற்கு நியாயமில்லை. ஆகையால் இது ஸ்வப்னமே, ஆனாலும் மிகவும் சுகமான ஸ்வப்னம். என்னை அபகரித்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு ராமனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனை பார்க்கவும் என் நாயகனுடைய விருந்தத்தை அவன் சொல்ல கேட்கவும் கிடைத்தது. என்ன ஆச்சரியம்! இப்படியே இந்த சொப்னத்தில் ராமலக்ஷ்மணர்களையும் பார்க்க கிடைத்தால் என் துக்கமெல்லாம் தீர்ந்து சந்தோஷிப்பேன். ஸ்வப்னமும் எனக்கு சத்ருவாய் நிற்கிறதே. இது ஸ்வப்னமாய் இருக்க நியாயமில்லை. ஸ்வப்பமானால் குரங்கை கண்ணல் கெடுதி விளையும் என்று சொல்கிறார்கள். எனக்கோ பரம லாபம் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை சித்தப்பிரமையோ, வாதபிதங்களின் விகாரமோ, பைத்தியத்தின் காரியமோ, காணல் நீர்போல் பொய்யோ, ராமன் க்ஷேமமாக இருக்கிறார் என்று கேட்பதில் எனக்குள்ள ஆசையும் எப்பொழுதும் அவருடைய தியானமும் சேர்ந்து இப்படி என் மனதில் மோகம் உண்டாகின்றதோ, அன்னபானமும் நித்திரையும் இல்லாமல் தேகத்தில் உள்ள தாதுக்கள் விகாரம் அடைந்து இப்படி தோன்றுகிறதோ, நாயகனை விட்டு பிரிந்தவர்களுக்கு நேரும் அவஸ்தைக்குள் ஒன்றான பைத்தியம் என்ற அவஸ்தையோ, ஒரு பதார்த்தத்தை வேறொன்றாக தோற்றுவிக்கும் காணல் நீர் போல் விபரீத ஞானமோ, இது உன்மதமாயிருக்க நியாயமில்லை. பிரேமை என்பது நிஜமானால் அதை போக்கக்கூடிய வஸ்து இருக்க வேண்டும். மேலும் மோகம் கொண்டவர்களுக்கு பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் தாங்கள் இன்னார் என்று இன்னாது செய்கிறோம் என்று பிறர் இன்னார் என்று இன்னாது செய்கிறார்கள் என்று அறியார்கள். இருக்கும் வஸ்துக்கள் இல்லை என்றும் இல்லாத வஸ்துக்களை இருக்கின்றன என்றும் நினைத்து நடப்பார்கள். எனக்கு அப்படி இல்லையே. என் ஸ்வரூபமும் என் சமீபத்தில் இருக்கும் இந்த வானரனுடைய ஸ்வரூபமும் நன்றாய் விளங்குகின்றன. முன் சொன்ன 4 அவஸ்தைகளும் நீங்கும். இது நீங்காமல் ஸ்திரமாக இருக்கிறது. மேலும் அவைகளுக்கு அவிவேகமே ஆதாரம். எனக்கோ விவேகம் பூர்ணமாய் இருக்கிறது என்று நிச்சயித்து
மேற்சொன்னவைகளின் பல பலாபலங்களை பரிசோதித்து இவன் நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடிய ராவணனே என்று தீர்மானித்தாள். ஆகையால் ஹனுமனை திரும்பி பார்த்து பதில் சொல்லவில்லை. அவரும் சீதையின் எண்ணத்தை அறிந்து கேட்பதற்கு இனிமையான வார்த்தைகளால் அவளுடைய மனதை சந்தோஷப்படுத்தினார். லோகத்தில் ஒரு மகானுபவர் இருக்கிறார். அவர் தேஜஸில் சூரியனைப் போலும், சகல பிராணிகளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதில் சந்திரனைப் போலும், சகல ராஜாக்களுக்கு பிரபுவாய் இருப்பதால் குபேரனைப் போலும், கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் மகாவிஷ்ணுவைப் போலும், புத்தியிலும் பிரகஸ்பதியைப் போலும், சௌந்தரியத்தில் மன்மதனைப் போலும் இருப்பார். சத்தியமாயும் மதுரமாயும் பேசுகிறவர், ரமணீயமும் காந்தி பொருந்தியிருக்கும் பார்வையை உடையவர், இடமறிந்து கோபித்து சத்துருக்களை நாசம் செய்பவர், அவருக்கு மேலானவர் இல்லை. மகாரதர், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய பராக்கிரமத்தின் நிழலில் கவலையற்று வசிக்கிறது. பொன்மானைக் கொண்டு அவரை ஆசிரமத்தில் இருந்து அப்புறப்படுத்தி அவர் இல்லாத சமயத்தில் ராவணன் தங்களை அபகரித்தான். அதற்காக அவனுக்கு கிடைக்கும் பலனை அதிசீக்கிரத்தில் பார்ப்பீர்கள். கொஞ்சம் காலத்திற்கு அவர் கோபம் கொண்டு ஜுவலிக்கும் அக்னி கொழுந்துகளைப் போன்ற பானங்களால் ராவணனை யுத்தத்தில் வதம் செய்வார். நான் அவரால் தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதனாய் வந்திருக்கிறேன். தங்களை பிரிந்து வியாசனத்தில் பீடிக்கப்பட்டு தங்களுடைய க்ஷேம சமாச்சாரத்தை தெரிவித்து வரும்படி என்னை அனுப்பினார். மகா தேஜஸ்வியும் பராக்கிரமசாலியும் சுமித்ரையின் பாக்கியரூபனான லக்ஷ்மணனும் தங்களுக்கு நமஸ்கரித்து க்ஷேமத்தை தெரிந்து வரும்படி சொன்னார். ராமனுக்கு முக்கிய சிநேகிதரும் வனராதிபதியின் சுக்ரீவ மகாராஜா தங்களுடைய க்ஷேமத்தை விசாரித்து வரும்படி சொன்னார். ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் எப்பொழுதும் தங்களை ஸ்மரித்து கொண்டிருக்கிறார்கள். ராட்சசிகளின் வசத்தில் அகப்பட்டும் தாங்கள் பிழைத்திருப்பது தெய்வானுகிரகம். அபார பலமுள்ள ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கணக்கில்லாத வானர சேனைகளும் நடுவில் ஒப்பற்ற தேஜஸுடன் விளங்குவதை அதிசீக்கிரத்தில் பார்ப்பீர்கள். நான் சுக்ரீவ மகாராஜாவின் மந்திரி. என் பெயர் ஹனுமன். இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் பிரவேசித்து தங்களை தேடி வந்தேன். ராமனுடைய கிருபையால் எங்களுக்குள் பராக்கிரமத்தை ஆதாரமாய் கொண்டு துஷ்டனான ராவணனுடைய தலையில் அடி வைத்து அவனை அலட்சியம் செய்து தங்களை பார்க்க வந்தேன். தாங்கள் சந்தேகிக்கிறபடி நான் ராவணன் அல்ல. இந்த பிசகான அபிப்பிராயத்தை விட்டுவிடுங்கள். என் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். ஸ்ரீராம ஜெயம்.